ரேசன் அரிசியில் ஒன்றா ஊற்றின சாப்பாடு தான் இது. அது என்னடா அது ஒன்றா ஊற்றின சாப்பாடு அப்படின்னு கேட்காதீங்க. இந்த சாப்பாட்டுக்கு பேர் எங்கள் ஊர் சைடெல்லாம் இப்படி தாங்க சொல்லுவாங்க, ஒன்றா ஊற்றின சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேசன் அரிசியில் ஒன்றா ஊற்றின சாப்பாடு அப்படின்னாவே எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் வந்துடுங்க. இன்னைக்கு மத்தியானம் கதிருக்கும் லஞ்ச் இதை தான் கொடுத்து விட்டுருக்கேன். இப்போ வாங்க ஒன்றா ஊற்றின சாப்பாடு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம இந்த தக்காளி சாப்பாடு, அப்புறம் வெஜ்ஜி சாப்பாடு, இந்த பிரியாணிலாம் கூட ஒன்றா எல்லாத்தையும் போட்டு செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி தக்காளி, புளி, மிளகா, காரம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்கிறதுக்கு பேர் தான் ஒன்றா ஊற்றின சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு ஸ்பெஷலானவங்க எங்கள் பாட்டி. எங்கள் பாட்டிக்கு 10 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மெல்லாம் இப்போ 1 டம்ளர் அரிசியை போட்டு பார்த்து பார்த்து செய்கிறோம், அப்போவுமே டேஸ்ட் வரல. ஆனால் எங்கள் பாட்டியெல்லாம் 5 கிலோ அரிசி 10 கிலோ அரிசின்னு போட்டு ஒரு வேலைக்கு 30 பேர் 20 பேருக்கு செய்வாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரேசன் அரிசியில் மல்லாட்டத்தூளை போட்டு அதில் 1 2 உருளைக்கிழங்கை போட்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூளை போட்டு செய்வாங்க பாருங்கள். செஞ்சு அதுவும் குழ குழன்னு கையில் உண்டை பிடிச்சி கொடுப்பாங்க பாருங்கள். அம்மா, நினச்சி பார்த்தாலே கண்ணில் தண்ணி வருதுங்க, அந்த காலம்லாம் போச்சேன்னு.